எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஹெல்த்தி கிச்சன். போன தடவை எள்ளு உருண்டை செய்தோம், அதை நீங்கள் எல்லாம் செஞ்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம பருப்பு பொடி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். துவரம் பருப்பு 1 கப், பாசி பருப்பு 1 கப், உடைச்ச கடலை 1 கப், கருவேப்பிள்ளை 1 பிடி, வரமிளகாய் 10, நசுக்கிய பூண்டு 10 பல், ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் சிறிதளவு, உப்பு சிறிதளவு. இப்போ பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல வானிலை அடுப்பில் வச்சு துவரம்பருப்பை 1 கப் துவரம்பருப்பை போட்டு வறுக்க போகிறோம். அது நல்லா செவந்து வர வரைக்கும் வறுக்கணும். இதெல்லாம் நம்ம ஹோட்டலில் தான் பருப்பு பொடி சாப்பிட்ருப்போம். ஆனால் அதை வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். வந்துருச்சு. இப்போ நம்ம இதை தட்டில் கொட்டி ஆற வைக்க போகிறோம். அடுத்து பாசிப்பருப்பு வறுக்க போகிறோம். அதுவும் நல்லா செவந்து வரும்போது இறக்கிடணும். உடைச்சக்கல்ல லேசாக சூடு பண்ணால் போதும், ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் 3 பருப்பும் நம்ம சேர்க்கறதுனால புரோட்டீன் சக்தி அதிகமாக இருக்குது. குழந்தைகளுக்கும் நல்லது, உடம்புக்கு நல்லது. வரமிளகாயை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு பிடி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் வறுத்துக்கிறோம். அதிலேயே அந்த பெருங்காயம் போட்டு வறுத்துடலாம். பூண்டுக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பூண்டை வறுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா முருகலாக வறுப்படும். இப்போ எல்லாத்தையும் ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போ எல்லா பருப்பும் நம்ம அதில் போட்டோம். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைக்க போகிறோம். இதை சாதத்தோட நம்ம நெய் போட்டு பருப்பு பொடி போட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா இட்லி தோசைக்கும் சாப்பிடலாம். இப்போ சுவையான பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு.